ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ், வெல்கம் டு இம்பாக்ட் ஐஏஎஸ் அகாடமிஸ் எத்திக்ஸ் பிளேலிஸ்ட். ஸோ நம்ம நேற்று, அதாவது 14th ஜூலை வந்து அப்சல்யூட்டிசம் விசஸ் ரிலேட்டிவிசம்ல எத்திக்ஸ் எப்படி அப்ளை ஆகுது, அதாவது ஸ்ட்ரிக்டா ரூல் ஆஃப் லா இப்படி தான் இருக்க போறேன், இந்த வேல்யூ வந்து யூனிவர்சல், நான் இதை இப்படி தான் ஃபாலோ பண்ண போறேன்னு இருக்கோமா, இல்லை கான்டெக்ஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொஞ்சம் வளைஞ்சு கொடுத்து போறோமா அப்படின்றத ஒரு எக்ஸாம்பிள் ஸ்டோரி வச்சு நான் நேற்று எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ நம்மளோட இம்பாக்ட் ஐஏஎஸ் அகாடமி யூடியூப் சேனல்ல இருக்கு. ஸோ இன்னைக்கு அதே மாதிரி ஒரு கொஸ்டின் எடுத்து அந்த கொஸ்டின்ல இருக்க டாப்பிக்கை நம்ம அப்படியே வந்து யூனிட்டா பார்க்க போறோம். ஸோ அப்போ இன்னைக்கு பார்க்க போற கொஸ்டின் வந்து என்ன டாப்பிக்கை பேஸ் பண்ணியிருக்குன்னா ஆல்ட்ருயிசம். அந்த ஆல்ட்ருயிசம்னா என்னங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது தெரிஞ்சிடும். இப்போ கொஸ்டினை ரீட் பண்ணுங்க. Analyze the relevance of ethical altruism in the context of bureaucratic decision making. So ethics, TNPC மெயின்ஸ்ல வந்து எத்திக்ஸ் இருக்கிறதுனால நமக்கு இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி நம்ம வந்து டிஸ்கிரிப்டிவா எழுதுற மாதிரி இருக்கும். அப்போ அந்த கான்செப்டை பத்தி நமக்கு ஃபுல்லா தெரிஞ்சு அந்த கான்செப்டுக்கு ஒரு சின்ன ஸ்டோரி நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த கான்செப்ட் நம்ம திரும்ப திரும்ப ரிவைஸ் பண்ண அவசியம் இல்லை. ஜஸ்ட் இந்த ஸ்டோரி ஞாபகம் இருந்தால் போதும். அதை வச்சு என்னென்ன குவாலிட்டி அதோட சேர்ந்துருக்கு அப்படின்றதுக்கு நம்ம ஆன்சர்லாம் நம்ம அதை எழுதிடலாம். அது கூட சேர்ந்து ஒரு கேஸ் ஸ்டடி, அது கூட சேர்ந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கீமு அதை மென்ஷன் பண்ணலாம். நம்மளோட ஆன்சர் வந்து ப்ராப்பராக முடிஞ்சிடும். ஸோ இப்போ இந்த கொஸ்டின் பாருங்களேன், எத்திக்கல் ஆல்ட்ருயிசமோட ரெலவன்ஸ் என்ன அப்படின்றதான் டிமாண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வித் டிமாண்ட் ஆஃப் த கொஸ்டின். ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு கான்செப்டுவல் கிளாரிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். எத்திக்கல் ஆல்ட்ருயிசம்னா என்ன அப்படின்றது. ஸோ இது என்ன அப்படின்றதுக்கு முன்னாடி நான் ஒரு ஸ்டோரி சொல்கிறேன். ஸோ ஒரு பெரிய பில்டிங் இருக்கு, எல்லாரும் அதாவது அப்பார்ட்மெண்ட், நம்ம வந்து குடிசையில் வாழ்றவங்க வந்து சிமெண்ட் வீட்டுக்கு வந்து மாத்திரம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி அடுக்குமாடி கட்டடம் வந்து கட்டி கொடுக்குறாங்க அரசாங்கம். ஸோ அதில் வந்து ஒரு அமைச்சர் வந்து என்ன பண்றாரு, ஒரு ஊழல் பண்ணிடுறாரு. ஊழல் பண்ணி அந்த செங்கல், ஜல்லி, சிமெண்ட்டு எல்லாத்தையுமே வந்து லோ குவாலிட்டியில போட்டு அதுல இருந்து அவங்க ப்ராஃபிட் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லோ குவாலிட்டியில அந்த பில்டிங் வந்து கட்டிடுறாங்க. ஆனா இங்கே நம்ம கரப்ஷன் வேல்யூவை பார்க்க போறது இல்லை, நம்ம ஆல்ட்ருயிசம் பத்தி பார்க்க போறோம். ஸோ அந்த அமைச்சர் வாங்கிட்டாரு, ஓகே, வீடு கட்டி முடிச்சிட்டாங்க. குடிசையில் இருக்க மக்கள்லாம் சந்தோஷமா வந்து நம்ம வந்து மாடி வீட்டுக்கு போக போறோம், நம்ம வந்து அடுக்குமாடி வீட்டுக்கு போக போறோம்னு சொல்லிட்டு பால் காய்ச்சி அந்த வீட்டுக்குள்ள வர்றாங்க. ஸோ வந்து கொஞ்ச நாள் என்ன ஆகுது, அவங்க ஆணி அடிக்க ட்ரை பண்றாங்க, இடிஞ்சு விழுகுது. அப்புறம் வந்து அந்த ஸ்டவ் வைக்க கனெக்ஷன் கொடுக்க ட்ரை பண்றாங்க, அந்த இது இழிஞ்சு விழுகுது. ஸோ போக 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 அங்க இருக்க எல்லாருக்குமே என்ன புரிய வருதுன்னா, இது ஒரு லோ குவாலிட்டி பில்டிங், தரமற்ற முறையில கட்டப்பட்ட ஒரு அடுக்குமாடி கட்டடம் தான் இது, இங்க இருக்கிறதுல நமக்கு வந்து சேஃப்டி கிடையாது அப்படின்னு அவங்களுக்கு புரிய வருது. அப்ப அங்க இருக்கிற ஒரு இளைஞன் வந்து என்ன பண்றான், இதுக்கு எதிராக வந்து குரல் கொடுத்துட்டே இருக்கான், எங்களுக்கு இது குவாலிட்டியா இல்லை, எனக்கு மாத்தி கொடுங்க, குவாலிட்டியா இல்லை, மாத்தி கொடுங்க. ஆனாலும் வந்து அந்த அமைச்சர் வந்து அவருடைய அந்த பணபலம், மணி பவர், மசில் பவர் மூலியமா அந்த இதை கண்டெயின் பண்ணிடுறாரு. ஸோ ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் என்னைக்கா இருந்தாலும் ஒரு இதுக்கு வந்து அந்த டெட்லைன் வந்துடும்ல. ஸோ அந்த பில்டிங்கான டெட்லைன் வந்துச்சு, எக்ஸஸ் மழை. ஸோ அந்த ஊர்ல வந்து எக்ஸஸ் மழைன்றதுனால ஃபுல்லி ஃப்ளட்டட். அந்த பில்டிங்கால அந்த இதை வித்ஸ்டாண்ட் பண்ண முடியல. அப்படின்றப்ப என்ன ஆகுதுன்னா, அந்த பில்டிங் இடிய போகுதுன்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. எல்லாருமே வந்து வெக்கேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, அந்த வெள்ளத்திலையும் வெளியே வர்றாங்க. ஸோ ஓடுறாங்க. ஹீரோவும் வெளியே வந்துடுறாரு, அந்த பர்டிகுலர் இளைஞன். பட் அப்புறம் கடைசியா என்ன ஆகுதுன்னா, தமிழ் சினிமா மாதிரி உள்ளுக்குள்ள ஒரு குழந்தை மாட்டிக்கிட்டு இருக்கு. அப்போ வந்து அந்த குழந்தைய விட்டுட்டு வர்றதா, ஏன்னா இங்கிட்ட 1000 பேர் இருக்காங்க, அங்கிட்ட ஒரே ஒரு குழந்தை. இப்போ அந்த குழந்தைய வந்து விட்டுட்டு வர்றதா, இல்ல இவர் போய் காப்பாத்துறதா. இவர் போய் காப்பாத்தினா, ஒருவேளை போய் காப்பாத்துற ப்ராசஸ்ல அந்த பில்டிங் ஃபுல்லா இருந்துச்சுன்னா குழந்தையும் இறந்துரும், இவரும் இறந்துருவாரு. இல்லைன்னா மேபி லீஸ்ட் சான்ஸ்ல குழந்தையோட தப்பிச்சு வெளியவும் வரலாம். ஸோ அப்ப இந்த இடத்துல அவர் என்ன முடிவு எடுக்க போறாருங்கிறது தான் இந்த ஆல்ட்ருயிசம் டாபிக். ஸோ ஆல்ட்ருயிசம் அப்படின்றது என்னன்னா, தன்னலமற்ற சேவை பண்ணணும்னு நினைப்பாங்கல்ல. ஸோ அதுதான் அந்த ஆல்ட்ருயிசம். ஸோ நமக்குன்னு ஒரு கன்சர்ன் எதுவுமே இல்லாம, எந்த எதிர்பார்ப்புமே இல்லாம மற்றவங்களுக்கு நம்ம வந்து உதவி செய்யறது அப்படின்றது எத்திக்ஸ்ல வந்து ஆல்ட்ருயிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு மகாபாரதத்துல எக்ஸாம்பிள் இருக்கு. மகாபாரதத்துல ஒன் ஆஃப் த பியூரஸ்ட் கேரக்டர் வந்து கர்ணா, அதாவது கர்ணன் அவர்கள் வந்து. ஸோ அவங்க வந்து உதவி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எப்பவுமே சொல்லுவாங்க, தானத்துக்கும் தர்மத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. எதிர்பார்த்து பண்றது, மற்றவங்களுக்கு ஒரு விஷயம் நம்ம வந்து எதிர்பார்த்து பண்றது வந்து தானம், எதுவுமே எதிர்பார்க்காம பண்றது வந்து தர்மம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ கர்ணன் வந்து மகாபாரதத்துல பண்ணது வந்து எதையுமே எதிர்பார்த்திருக்க மாட்டார். அவங்க வந்து அவங்க வர்றவங்களுக்கெல்லாம் கேட்கறது எல்லாத்தையுமே அள்ளி கொடுத்துருப்பாரு. ஈவன் அந்த பர்டிகுலர் இதிகாசம் மகாபாரதம்ல வந்து இந்திரன் வந்து கர்ணனோட கவச குண்டலம் கேட்டப்ப கூட அவர் எதுவுமே சொல்லாம உடம்போட அதை ஒட்டி இருக்கிறத கூட பிரிச்சு கொடுத்து அந்த காயங்களோட அந்த ரத்தத்தோட கவசங்குண்டலத்தையும் வந்து இந்திரனுக்கு தாரவாத்து கொடுத்துருப்பாரு. ஸோ அதுதான் ஆல்ட்ருயிசம், எந்த வித கன்சர்னும் இல்லாம மற்றவங்களுக்கு சேருது. ஸோ அப்போ இதுதான் கான்செப்டுவல் கிளாரிட்டி. அப்போ இப்போ தெரிஞ்சிருக்கும். ஸோ நான் 2 ஸ்டோரி சொல்லிட்டேன், மகாபாரத ஸ்டோரி சொல்லிட்டேன், ஒரு ஃபேண்டசி ஸ்டோரியும் சொல்லிட்டேன். ஸோ அப்போ அது மூலியமா எத்திக்கல் ஆல்ட்ருயிசம் என்னங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கணும். ஸோ இப்போ இதை எப்படி நீங்க அப்ளை பண்ண போறீங்க? இப்போ இந்த கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி ரியல் லைஃப்ல பியூரோக்ராட், நீங்க நிறைய பியூரோக்ராட்ஸ் பார்த்துருப்பீங்க. அவங்க வந்து சில பேர் செல்ஃபிஷா இருப்பாங்க, சில பேர் இந்த மாதிரி ஆல்ட்ருயிஸ்டிக்கா ரொம்ப செல்ஃப்லெஸ்ஸா
தனக்கு லாஸே வந்தாலும் பரவாயில்ல, நமக்கு டிரான்ஸ்ஃபரே ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ரொம்ப செல்ஃப்லெஸ்ஸாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அப்ளிகேஷன் ஓரியன்டட் நம்ம ஆன்சர்ஸ் இருக்கணும், அனாலிசிஸ் பண்ணணும். ஸோ வந்து இது வந்து என்னதான் ஒரு நல்ல குவாலிட்டி மாதிரி தெரிஞ்சாலும் இதில் சில பேக்லாக்ஸ் இருக்கும். ஓகேவா? ஏன்னா நமக்கு எல்லா விஷயத்துலையுமே சரின்னு படுறது எல்லா விஷயத்துலையும் மற்றவங்களுக்கு சரின்னு படணும்னு அவசியம் இல்லை, தப்பாகவும் படலாம். ஸோ அப்போ அந்த இடத்துல அனலைஸ் பண்ணி நம்ம சேலஞ்சஸும் எடுத்து சொல்கிற மாதிரி இருக்கும். நம்ம எக்ஸாம்பிள் கோட் பண்ணிட்டு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ் நம்ம கோட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கணும். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி செகண்ட் இது வந்து ஆல்ட்ருசம்னா என்ன? So altruism is a moral philosophy that prescribes individuals to act for the benefit of others, often at the cost of themselves. ஸோ நம்மளே இழந்து கூட நம்ம மற்றவங்களுக்கு வந்து சேவை பண்ணணும்னு நினைக்கிறது வந்து ஆல்ட்ருசம் டாபிக். ஸோ இது பியூரோக்ராட்டிக் டிசிஷன் மேக்கிங்க்கு எப்படி வந்து ரெலவெண்ட்டாக இருக்குது, இல்லை பியூரோக்ராட்டிக் டிசிஷன் மேக்கிங் இந்த இடத்துல என்ன அப்படின்னா, the structured, rule-based and often impersonal process by which civil servants make policy or service delivery சாய்ஸஸ். நம்ம வந்து ஒரு பாலிசி மேக் பண்ணும்போது ஒரு பப்ளிக் ஒரு சர்வீஸ் டெலிவரி சேவையை வந்து போய் கொடுக்கறதுக்கோ அதை எந்த மாதிரி கொடுக்க போறோம் அப்படின்றது பியூரோக்ராட்டிக் டெசிஷன் மேக்கிங்ல இருக்கு. அப்போ இந்த ஆல்ட்ருசம் யூஸ் பண்ணி நம்ம பியூரோக்ராட்டிக் டெசிஷன் மேக்கிங்கை எப்படி என்ஹான்ஸ் பண்ண போறோம் அப்படின்றது இந்த கொஸ்டினோட டிமாண்ட். ஸோ அப்போ டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா, பார்ட் ஏல தெளிவாக கேட்டிருக்காங்க, டிஃபைன் பண்ணணும் எத்திக்கல் ஆல்ட்ருசம்னா என்ன அப்படின்றத டிஃபைன் பண்ணணும், அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும். அடுத்து பார்ட் பி, செகண்ட் பார்ட்ல பார்த்தோம்னா அனலைஸ் இட்ஸ் ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன் இன் பியூரோக்ராட்டிக் கான்டெக்ட். அப்போ ஒரு கலெக்டரா, ஒரு போலீஸ் ஆஃபீஸரா, ஒரு ரெவன்யூ ஆஃபீஸரா, ஒரு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸரா நீங்க அந்த இடத்துல இருந்தீங்கன்னா தன்னலமற்ற சேவை செய்யறதுல என்ன மாதிரி நன்மைகள் இருக்கு, என்ன மாதிரி தீமைகள் இருக்கு அப்படின்றத வந்து நம்ம அனலைஸ் பண்ணி அப்ளிகேஷன் ஓரியன்டா நம்ம எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிள் சோஷியல் வெல்ஃபேர், பாலிசி எக்ஸிகியூஷனு, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், இந்த மாதிரி சமயத்துலலாம் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்றத மென்ஷன் பண்ணணும். ஸோ மூணாவது வந்து பார்ட் சி. ஸோ பார்ட் சி என்னன்னா weigh its advantages and challenges. அதாவது நம்ம ஒரு பக்கம் நல்லது என்னன்னு பார்க்கணும், இன்னொரு பக்கம் அதோட சேலஞ்சஸ் என்னன்றதையும் நம்ம பார்க்கணும். அதை ரெண்டையும் பார்த்துட்டு அப்போ இந்த இடத்துல நம்ம பியூரோக்ராட்டா நம்ம எப்படி ரெண்டையும் மெயின்டைன் பண்ண போறோம் அப்படின்றதான் வந்து இருக்கு. அதான் ஆப்ஜெக்டிவா இருக்கணும், சப்ஜெக்டிவா இருக்கக்கூடாது. ஆப்ஜெக்டிவ்னா எனக்கு சரின்னு படுறது உங்களுக்கும் சரின்னு இருக்கணும், அது ஆப்ஜெக்டிவ். எனக்கு சரின்னு படுறது உங்களுக்கு தப்புன்னு பட்டா அது சப்ஜெக்டிவ். நம்ம எடுக்க போற டிசிஷன் வந்து ஆப்ஜெக்டிவா இருக்கணும். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போறது, ஹவு ஷுட் அ கேண்டிடேட் ஸ்டார்ட் ரைட்டிங் ஆன்சர் ஆஃப்டர் அண்டர்ஸ்டாண்டிங் த கொஸ்டின். ஸோ நம்ம எடுத்தோன்னே என்ன பண்ண ஆரம்பிக்கணும்னா, we have to start briefly explain the ethical dilemma. அப்போ எத்திக்கல் டைலமானா நமக்கு என்னென்ன சாய்ஸஸ் இருக்கு? ஆல்ட்ருசம்னா எய்தர் நான் வந்து ரூல் ஆஃப் லா ஃபாலோ பண்ணி, இல்லை நான் வந்து என்னதான் அது தன்னால மட்டும் நான் பண்ண நினைச்சாலும் என்னோட கோட் ஆஃப் கண்டக்ட் என்ன இப்படி அலோவ் பண்ணல, ஸோ நான் எனக்கு கொடுத்துருக்க அந்த சிவில் சர்வீஸ் கோட் ஆஃப் கண்டக்ட் தான் நான் ஃபாலோ பண்ண போறேன் அப்படின்னு இருக்கணுமா? இல்லை அதையும் மீறி கொஞ்சம் ஜூரிஸ்டிக்ஷன் விட்டு வெளியே வந்து நான் வந்து சர்வீஸ் பண்ண போறேன், இறங்கி கிரவுண்ட் லெவலில் ஒர்க் பண்ண போறேன் அப்படின்னு நம்ம இருக்கணுமா? இது ஃபர்ஸ்ட் டைலமா. ஸோ அடுத்து நம்ம அந்த கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்ணணும். எத்திக்கல் ஆல்ட்ருசம்னா என்ன, அது எப்படி நம்மளை வந்து ஒரு ஒளிவிளக்கா இருந்து கைட் பண்ணுது அப்படின்ற மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம அனலைஸ் பண்ணணும், இதனால நன்மைகள் என்ன, இதனால தீமைகள் என்ன அப்படின்றது, அதாவது இதோட பெனிஃபிட்ஸ், இதோட லிமிடேஷன்ஸ், இந்த மாதிரி நம்ம பிரீஃப் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம அடுத்து நம்ம பார்க்க போகிறது, ஓகே இந்த கொஸ்டினுக்கு இன்ட்ரோடக்ஷன் எப்படி இருந்தால் பெட்டராக இருக்கும். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நேற்று 14th ஜூலை வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், 2 இன்ட்ரோடக்ஷன் 2 கன்க்ளூஷன் சாய்ஸஸ், அதில் நீங்கள் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுலேயுமே 2 இன்ட்ரோடக்ஷன் இருக்கு. ஸோ இன்ட்ரோடக்ஷன் 1 வந்து கான்செப்ட் ஓரியன்டா போகும், இன்ட்ரோடக்ஷன் 2 வந்து கவர்னன்ஸ் பேஸ்டா போகும். ஸோ இப்போ இன்ட்ரோடக்ஷன் 1 பாருங்க ஸ்க்ரீன்ல. இன் எத்திக்கல் தியரி, altruism signifies selfless concern for the well-being of others. When applied to governance, ethical altruism motivates public officials to prioritize citizen. அவங்கள மக்களை முன்னிலைப்படுத்தி யோசிக்க வைக்கும், interest above their own convenience or institutional inertia, thus enriching the moral character of public administration. ஸோ இது ஒரு டைப் ஆஃப் இன்ட்ரோடக்ஷன். செகண்ட் டைப் ஆஃப் இன்ட்ரோடக்ஷன் பாருங்க, கவர்னன்ஸ், ஆட்சி முறை பேஸ்டா போற இன்ட்ரோடக்ஷன் வந்து இன் அன் எரா வேர் பியூரோக்ராட்ஸ் ஆர் ஆஃபன் கிரிட்டிசைஸ்டு ஃபார் பீங் ரிஜிட் அண்ட் இம்பர்சனல். அவங்க வந்து கல்லு மாதிரி இருப்பாங்க, அவங்க வந்து வருவாங்க உட்காருவாங்க, மக்களோட இமோஷன்ஸே புரிஞ்சுக்க மாட்டாங்க, இன்னும் நாளைக்கு தான் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட், நாளைக்கு தான் வரணும், இன்னைக்கு எனக்கு அவசரம்னா கூட புரிஞ்சுக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ரிஜிடா இருக்காங்க, ரொம்ப இம்பர்சனலா இருக்காங்க. அப்போ த ஐடியா ஆஃப் ethical altruism can infuse compassion. அவங்களுக்கு இரக்க குணத்தையும் கருணை குணத்தையும் அவங்களுக்குள்ள இன்ஃபியூஸ் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இப்போ ethical altruism aligns with the civil servants oath to serve the people, especially the marginalized. அதாவது ஒடுக்கப்பட்ட சமூகத்துக்கு உதவி பண்றதுக்கு இந்த altruism கான்செப்ட் ரொம்ப ரொம்ப உதவிகரமா இருக்கும்னு நம்ம இன்ட்ரோடக்ஷன் எடுத்து சொல்றப்ப அது ஒரு கவர்னன்ஸ் பேஸ்டா போயிருது. ஸோ இப்போ வந்து நம்ம அடுத்து இன்ட்ரோடக்ஷன் முடிச்சாச்சு, அப்போ பாடி ஆஃப் ஆன்சர் எழுதணும்ல, அது எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் பாடியில் நம்ம எடுத்தோடனே கான்செப்டுக்குள்ள டைரக்டா போயிடணும். ஓகேவா? altruism involves prioritizing welfare of others, sometimes even at personal loss. ஸோ இப்போ எத்திக்ஸ்ல பார்த்தோம்னா இட் இஸ் கன்சிடர்ஸ் அ வர்ச்சு. அது ஒரு முக்கியமான ஒரு கொள்கை, முக்கியமான ஒரு கோட்பாடு, முக்கியமான ஒரு அறம்
with moral theories like utilitarianism and Gandhian trusteeship. Ethical altruism differs from emotional generosity. நம்ம இமோஷனல் ஆகி நான் அப்படியே கொடை வள்ளல் மாதிரி இல்லை. இது வந்து எத்திக்கல் altruism வந்து ரீசன்டா நான் எதுக்கு பண்ண போறேன், நான் வந்து மற்றவங்களோட தேவை அறிந்து நான் வந்து தன்னலம் மட்டும் செயல்பட போறேன், அதுல நம்ம தெளிவா இருக்க போறோம், மற்றவங்களோட கமிட்மெண்ட் அவங்களோட மாரல் கமிட்மெண்ட் புரிஞ்சு நம்ம நடக்க போறோம்ன்றதுல நம்ம தெளிவா இருக்க போறோம். இட் இஸ் டிஃபரெண்ட் ஃப்ரம் எமோஷனல் ஜெனராசிட்டி. ஸோ அடுத்து பார்க்கும்போது நம்ம வந்து எத்திக்கல் ஆல்ட்ருயிசம் வந்து ஏன் பியூரோக்ரசிக்குள்ள கொண்டு வர்றோம், அதனால என்ன நன்மை நடக்க போகுது அப்படின்னு நம்ம பார்க்குறப்போ, சிட்டிசன் சென்ட்ரிக் சர்வீஸ் டெலிவரி. நம்ம வந்து மக்களை மையமாக வச்சு தான் ஒரு பாலிசி ஃப்ரேம் பண்ணி அவங்களுக்கு என்ன மாதிரி சேவை போய் சேரணுன்றதான் முடிவு பண்ண போகிறோம். அப்போ அந்த இதுக்கு வந்து அவங்களுக்கு என்ன தேவைன்றதை நம்ம முடிவு பண்ணி கொஞ்சம் ஜூரிஸ்டிக்ஷன் விட்டு வெளியே வந்து எஃபோர்ட் போட்டு பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் டைமில் வெள்ளம் வரும்போது, பேரிடர் காலம், அது ரொம்ப வந்து ஹாட் சன்னி டேஸ் அந்த டைமில் இருக்கும்போது சரி, இல்லை வந்து கோல்டு வேவ்ஸ் வரும்போது சரி, இல்லை வந்து சைக்ளோன் டைம்ஸ் இருந்தாலும் சரி, யார் ஃப்ரண்ட் லைனில் வந்து நிற்பா, ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ், ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ், குரூப் 1 ஆஃபீஸர்ஸ், குரூப் 2 ஆஃபீஸர்ஸ், அவங்க தான் வந்து ஃப்ரண்ட் லைனில் வந்து நிற்பாங்க. அதுக்கப்புறம் மீடியா பீப்புள் வந்து நிற்பாங்க. ஸோ அப்படின்றப்ப ஒரு கேஸ் ஸ்டடி பார்த்தோம்னா 2021-2 அந்த டைமில் வந்து ஃப்ளட்ல வந்து அப்போ வந்து டிஜிபி, லா அண்ட் ஆர்டர் டிஜிபி மிஸ்டர் சைலேந்திர பாபு சார் அவங்க வந்து டைரக்டா தண்ணியில குதிச்சு ரெஸ்கியூ பண்ண அந்த வீடியோஸ்லாம் வெப்சைட்ல உங்களுக்கு கூகுள்ல உங்களுக்கு அவைலபிளாவே இருக்கும். ஸோ இந்த மாதிரி அவர் அந்த இடத்துல மிஸ்டர் சைலேந்திர பாபு சார் வந்து அந்த இடத்துல அல்ட்ரூசம் கான்செப்ட் எடுத்து தன்னலமற்று நான் ஒரு டிஜிபியா இருக்கேன், நான் தான் வந்து காவலர்களுக்கே தலைவர், மொத்த தமிழ்நாடு காவல்துறைக்குமே சட்ட ஒழுங்கு டிஜிபியா நான் தான் இருக்கேன்னு நினைக்காம அவர் ஜஸ்ட் ஆர்டர் பாஸ் பண்ணிட்டு ரூம்ல உட்காராம இறங்கி தண்ணிக்குள்ள இறங்கி பீப்புளை ரெஸ்கியூ பண்ணியிருப்பாங்க. ஸோ தட் இஸ் அல்ட்ரூசம் பெஸ்ட் எக்ஸாம்பிள். தென் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் வெல்ஃபேர் ஸ்கீமை ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு இந்த அல்ட்ரூசம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம யோசிக்கும் போது நம்மளோட ப்ராஃபிட்டு, நம்ம ஃபேமிலி, நம்ம சொசைட்டி, நம்ம ஊருன்னு யோசிக்காம மொத்தமாக நம்ம என்ன டிஸ்ட்ரிக்ட்ல என்ன ஸ்டேட்ல சர்வ் பண்ணுறோமோ ஒரு பெரிய இதுக்காக பண்ணணும். ஸோ தென் எம்பத்தி டெவலப் பண்ணுறதுக்கு, அப்புறம் லீடர்ஷிப், நம்மளோட லீடர்ஷிப் வந்து ஜஸ்ட் ரூல் பேஸ்ட் லீடர்ஷிப் இல்லாமல் அது வந்து ஒரு எத்திக்கல் பேஸ்டு லீடர்ஷிப்பாக இருக்கும். ஸோ இதோட லிமிடேஷன்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இது வந்து சப்ஜெக்டிவிட்டி. ஏன்னா எனக்கு சில சமயங்களில் சரி நான் பண்ணுறதா சரின்னு நினைக்கிறது வந்து என்னோட ஃபெலோ ஆஃபீஸர்ஸ், என்னோட சபார்டினேட் ஆஃபீஸர்ஸ், என்னோட ஹெல்ப்பர்ஸ்க்கு அது வந்து இல்லை சார் இல்லை மேடம் பண்ணுறது யோசிக்கிறது கொஞ்சம் பேக்வேர்டாக இருக்குது, இல்லை ரொம்ப ரொம்ப வந்து ஃபார்வேர்டாக இருக்குது, இதை வந்து இப்போதைக்கு இந்த சுச்சுவேஷனில் நம்ம பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி இருக்கலாம். இல்லை இது வந்து இவங்க பார்த்த சுச்சுவேஷன் வேற, நம்ம பார்த்த சுச்சுவேஷன் வேற, அந்த இடத்துக்கு இது கரெக்டாக இல்லை அப்படின்ற மாதிரி டிஃபரெண்ட் ஆஃப் கான்ஃப்ளிக்ட் ஆஃப் தாட்ஸ் வந்து அந்த இடத்துல அரேஸ் ஆகும். தென் கோட் ஆஃப் கண்டக்ட்லேயும் கான்ஃப்ளிக்ட் வரும். நமக்குன்னு அரசாங்கம் கான்ஸ்டியூஷன் வந்து கோட் ஆஃப் கண்டக்ட் சிவில் சர்வன்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க, நம்ம அதை தான் ஃபாலோ பண்ணணும். ஜூரிஸ்டிக்ஷன் விட்டு வெளியே வர்றப்போ அதுலேருந்து வர ரிஸ்கையும் நம்ம தான் பியர் பண்ணுற மாதிரி இருக்கணும். அது பாசிட்டிவாக இருந்தால் பரவாயில்ல, நெகட்டிவாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய ரோல்கே அது ஆபத்தாக இருக்கும். ஸோ தென் ஃபெட்டிக் அண்ட் பர்ன் அவுட் ரொம்ப வந்து நம்ம வந்து இறங்கி பண்ணணும்னு நினைக்கிறப்போ அதில் தடைகளை சந்திச்சுட்டே இருக்கப்போ நம்ம வந்து பர்ன் அவுட் ஆயிடுவோம். நம்ம எவ்வளவுதான் ட்ரை பண்றது, ஓகே போதும், இந்த மக்கள் வந்து எப்படியோ போகட்டும், நான் வந்து ட்ரை பண்றதெல்லாம் பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் அது அவங்க தலைவிதி அப்படின்ற மாதிரி பர்ன் அவுட்டும் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இப்போ வந்து அப்போ இப்படி இந்த நல்ல ஒரு கான்செப்டை எப்படி நம்ம இன்ஸ்டிடியூஷனல் பண்ணி சேனலைஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, சிவில் சர்வீசஸ்ல வந்து இந்த எத்திக்கல் ட்ரைனிங் ஜஸ்ட் ஒரு ஜிஎஸ் பேப்பரா தியரி பேப்பரா இல்லாமல் எத்திக்ஸ் ட்ரைனிங் நீங்க பண்ணணும். அடுத்து பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்டு, அதாவது அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஜஸ்ட் ரூல் பேஸ்டா இருக்காங்களா, நல்ல இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்களா, நல்ல லா அண்ட் ஆர்டர் மெயின்டைன் பண்றாங்களா, நல்ல கவர்னன்ஸ் கொடுக்குறாங்கன்னு மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி எத்திக்கல் குவாலிட்டிஸ்லாம் அவங்க ஃபாலோ பண்றாங்களா அப்படின்ற மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் வைக்கணும். அடுத்து அவங்கள ரோல் மாடலாவோ ஒரு மென்டார்ஷிப்பாவோ வைக்கணும். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் ரியல் கேசஸ்லாம் பார்த்தோம்னா, ஆம்ஸ்ட்ராங் பாமி ஐஏஎஸ் அப்படின்றவங்க வந்து ஒரு 100 கிலோமீட்டர் ரோட வந்து மணிப்பூரில் கவர்மெண்ட் ஃபண்ட் இல்லாமல் கட்டி சாதனை பண்ணியிருக்காங்க. ஸோ அதை நம்ம கோட் பண்ணலாம். ஸோ அப்போ கன்க்ளூஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் உங்களுக்கே தெரியும். ஃபர்ஸ்ட் இது வந்து பேலன்ஸ்டு கன்க்ளூஷன், செகண்ட் இது வந்து நம்ம இந்த இதை ஃபாலோ பண்ணால் ஃபியூச்சர் நல்லா இருக்கும், நம்ம ஒரு ஸ்டாண்ட் எடுத்து பண்ணுறது. ஸோ எய்தர் கன்க்ளூஷன் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இந்த கொஸ்டின் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் கொஸ்டினை எக்ஸ்பிளைனும் பண்ணிட்டேன். ஆல் யூ ஹேவ் டு டு இஸ் நீங்கள் டிஎன்பிஎஸ்சி மெயின்ஸ் இந்த கொஸ்டினை வந்து இன்னைக்கு ஆன்சர் ரைட்டிங்காக எடுத்துக்கிட்டு ஆன்சர் எழுதி அதை ஸ்கேன் பண்ணி உங்களோட கூகுள் மெயில் டிரைவில் அப்லோட் பண்ணி அதை அக்சஸ் டு ஆல் கொடுத்துட்டு அந்த லிங்கை வந்து என்னோட கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. பெஸ்ட்டாக இருக்க ஆன்சர்ஸை நான் அடுத்த வீடியோஸில் டிஸ்பிளே பண்ணி அதை டிஸ்கஸ் பண்ணுவேன். தேங்க்யூ. ஸ்டே டியூன் ஃபார் ஃபர்தர் வீடியோஸ். Hi UPSC and TNPSC aspirants. I'm happy to announce that we are launching a new UPSC and TNPSC batch 2. இது ஒரு யூனிக், highly focused and personalized batch இருக்க போகுது. இந்த பேட்சோட ஸ்பெஷாலிட்டியே, it is going to be a super 30 batch. Our vision is simple.
not just teaching, transforming each and every aspirant into an officer. ஆமாங்க, only 30 students இருக்க போறதுனால they will be getting full attention, personalized mentoring and regular feedbacks. இந்த கோர்ஸ் both online as well as offline ல provide பண்றோம். To get admission in our Super 30 batch as well as to avail up to 50% scholarship, ஸ்கிரீன்ல தெரியுற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க.